இப்போ ஒரு சைடில் வைக்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு விமர்சனம் என்னன்னா, தமிழ்நாட்டில் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. இப்போ பொங்கலுக்கு பணம் கொடுக்கல, ஸோ அப்போ தமிழ்நாடு பெரிய ஒரு நிதி சுமையில் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது போக ஏகப்பட்ட இஷ்யூஸ் இப்போ கூட கேஸ்ட் அட்ராசிட்டிஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இப்படி நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி பெரியார் குறித்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சை வருது. அதுக்கப்புறம் இந்த போட்டோஷாப்பு, அஃப்கோர்ஸ் இந்த குற்றச்சாட்டுலாம் வச்சா நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. பட் இருந்தாலும் இஷ்யூஸ்லாம் டைவர்ட் ஆகுதோ, இஷ்யூஸை பேசாமல் இப்போ இந்த மாதிரி இஷ்யூஸ் புறக்கணிக்கப்படுதோ, ஓரங்கட்டப்படுதோன்ற மாதிரி அந்த நீங்கள் கேட்க சரியான கேள்வி. அந்த சமூக பிரச்சனைகளை, சமூகத்தில் இருக்கிற அவலங்களை பேச விடாமல் தடுப்பதற்கு, டைவர்ட் பண்ணுறதுக்கு திமுக இந்த பெண் அப்படிங்கிற ஒரு டீம் வச்சுருக்காங்க. சபரீசன் தலைமையிலான ஒரு இந்த ஐபேக் போல ஒரு பெண். இந்த பெண் தான் ஒட்டுமொத்தமான இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களை, ஊடகவியலாளர்களை, யூடியூபர்ஸை யார் என்ன ட்வீட் போடணும், எதை ட்ரெண்ட் பண்ணணும், எது ட்ரெண்ட் பண்ணக்கூடாது, யார் அட்டாக் பண்ணணும், யார் அட்டாக் பண்ணக்கூடாது, யார் நம்ம ஆளு, யார் அவன் ஆளு அப்படின்னு பிரித்து பார்த்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டினுடைய எல்லாத்தையும் இங்கே கனிம வள கொள்ளையில் ஆரம்பித்து, ஆற்றுமணல் கொள்ளையில் ஆரம்பித்து, யாருக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கணும் ஆரம்பித்து மொத்தமாக முடிவு பண்ணுறது சொல்லப்போனால் ஒரு நிழல் உலக டான் போல, நிழல் உலக முதலமைச்சர் போல இருப்பது வந்து சபரீசன் தான். முதலமைச்சர் டம்மி, முதலமைச்சர் ரெண்டும் மண்டுங்கிற மாதிரி தான் இன்னைக்கு கதை இருக்கு. வார்த்தைகள்ல விஷத்தை தடவி செய்தி வெளியிடுறான், விஷத்தை தடவி. அதுவும் குறிப்பா தாவேகா, சீமான், அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக, திமுகவை எதிர்க்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கு நீங்க விசிகா குறித்து ஓராயிரம் செய்தி வரும், அதை பேச மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் குறித்து பேச மாட்டாங்க, அவங்க கூட்டணி கட்சிகள் குறித்து பேச மாட்டாங்க. திமுகவை எதிர்க்கக்கூடிய இந்த கட்சிகள் குறித்து குறிப்பா நாம் தமிழர் இப்போதைக்கு வந்து விஜய் அவர்களும் சேர்த்துக்கிட்டாங்க. அவ்வளவு விஷத்தை தடவி 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 டேமேஜ் பண்ற வேலைகளில் இந்த ஊடகங்கள் இறங்கி இருக்குது. இது தமிழ்நாட்டுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும், தமிழ்நாட்டுடைய ஊடகத்துக்கும் பேர ஆபத்து அப்படிங்கிறதா நமக்கு சொல்ல வேண்டிய செய்தி. ஆக்சுவலாக இதுதான் ஒரு பெரிய ஒரு அவலமா பார்க்குறேன். என்னன்னா, இப்போ ஒரு ட்வீட் ஒருத்தர் போடுறாரு, இது போட்டோஷாப் செய்யப்பட்ட போட்டோவா ஒரிஜினல் போட்டோவான்றதான் கேள்வி. ஸோ அவரை போய் எல்லா மீடியாவும் போய் கவர் பண்ணுறாங்க. மீடியாவும் தான் சொல்றேன், அதுக்கு பின்னாடி தான் இந்த பெண் இருக்கு, அதுக்கு பின்னாடி தான் டிஎம்கேயோட ஐடி விங் இருக்கு, அதுக்கு பின்னாடி தான் இந்த மாஃபியா கும்பல் இருக்குன்னு சொல்ல வரேன். இது எதுக்கு ஆதாரம் கேட்குறீங்க இல்லையா? அந்த ஆதாரம் இதுதான். இதை தாண்டி வேற என்ன ஆதாரம் இருக்கு? இப்போ எங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு தம்பி விக்ரம் இருக்கான். அந்த தம்பி வந்து ஒரு பதிவு போடுறான், வருவீங்களா நீங்க? ஒருத்தர் ட்வீட் போடுறான், இவர் அவரை பார்க்கவில்லை. எப்படி சொல்கிறேன் என்றால் அந்த படத்தை எடிட் பண்ணி கொடுத்தேன் நான் தான். ஏதாவது உங்களுக்கு புரியுதா? எப்படி கரெக்டாக சன் டிவி அவங்க வீட்டுக்கு போகுது, சன் டிவி போன 1/2 மணி நேரத்தில் புதிய மாதிரி போகுது, அது போன அடுத்த நியூஸ் 18 போகுது, அடுத்த வந்து தந்தி போகுது, எப்படி போகுது? ஆர்கனைஸ்டாக வேலை பார்க்குறாங்க. அந்த கதையை பாருங்க, எவ்வளவு மோசமான ஒரு பொய்யை உண்மை போலவே சொல்றாங்க. யாரோ ஒருத்தர் வந்து அவர்கிட்ட போய் கேட்டாராம், சீமானுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும், அதுக்காக வந்து ஒரு புகைப்படத்தை வந்து நீ வந்து மார்ஃபிங் பண்ணி கொடுன்னு. ஏஐ டெக்னாலஜியில் கூட இப்படி ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ண முடியாது. சரி, ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணலாம். அண்ணன் சீமான் அவர்களும் தலைவர் அவர்களும் பேசிக்கொள்வது போல அந்த சந்திப்பு போல 7 புகைப்படம் இருக்கு. மண்டையில் இருக்கிற கொண்டையை மறைக்க மறந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த எடிட்டரு கொண்டையை மறந்துட்டாப்புல 7 போட்டோவை ஒருத்தன் சர்ப்ரைஸாக கொடுப்பான். திராவிடம் இன்னும் அழைக்காத, நான் தமிழன், என் தாய்மொழி தமிழ், என்னை தமிழன் அழ அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இல்ல பெரியார் சொல்லியிருக்காரு, பெரியாரை விட நீங்க பெரியாரா அப்படிங்கும்போது, பெரியாரடா வாடா பார்த்து. குத்தூசி குருசாமி என்கிற பட்டுக்கோட்டை தமிழர், அவர் தான் வந்து விடுதலையில எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வராரு. எழுத்து சீர்திருத்தம் செய்தது அவர் தமிழ் பற்றாளர், தமிழ் படித்தவர். பெரியார் 3ஆம் கிளாஸ் கூட படிக்காம வேலைக்காரட்ட இங்கிலீஷ்ல பேசணும்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். அவன் எப்படி எழுத்து சீர்திருத்தம் கொண்டு நம்புறதுங்க? டிராவிடன் ஸ்டாக், டிராவிட மாடல் ஆட்சி, பெரியார் வழி, பெரியார் வழிங்கிற வேங்கவையில மலம் கலந்து 2 வருஷமாச்சு கண்டுபிடிக்க வக்கில்ல. பெரியார் பாதை, பெரியார் மண்ணுங்கிற விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதியில 2 சமூகம் சாமி கும்பிட முடியாம கோவிலுக்கு பூட்டு போட்டு சீல் போட்டு வச்சுக்கிற. அப்புறம் என்ன பெரியார் பாதை, பெரியார் மண்ணு, பெரியார் வழி? 50,000 கோடிக்கு மேலாக பெரியாருடைய சொத்து இருக்குது. பெரியார் திடல், திருச்சியில் கல்லூரி, தஞ்சாவூர்ல கல்லூரி, சேலத்தில் கூடிய ஒரு பெரிய சொத்து இருக்கு. வீரமணி இந்த சொத்தை மொத்தமாக வந்து அபகரித்து வைத்திருக்காரு. இப்போ அந்த சொத்துல வந்து மறைமுகமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதுக்குமான ஒரு போட்டி கூட இருக்கலாம். வணக்கம். ஸோ இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது சாமானியனா என்ன தோணுதுன்னா, என்டிகேக்கும் திமுகவுக்கும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏறக்குறைய ஒரு 2-3 வாரங்கள் கண்டினியூஸாக பெரியார் சீமான் இஷ்யூ வச்சு டிபேட்ஸ் போய்கிட்டு இருக்கு. முழு மீடியா அட்டென்ஷனும் சீமானை நோக்கி இருக்கு. அது முடிகிற மாதிரி இருக்கும்போது டக்குன்னு புதுசாக இன்னொரு இஷ்யூவும் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இப்போ சீமான் அவர்கள் பிரபாகரன் அவர்களோட இந்த ஃபோட்டோ வந்து ஃபோட்டோஷாப் பண்ணப்பட்ட ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் இப்போ திரும்பவும் சீமான் அவர்களை பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தா முழு மீடியா ஃபோக்கஸை என்டிகே பக்கம் திருப்பியிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் என்டிகேக்கும் திமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன் இவ்வளோ பெரிய பப்ளிசிட்டி கொடுக்குறாங்க? ஊரில் ஒருத்தன் கஷ்டப்பட்டு கஷ்டப்படுவான். ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுக்கு வட்டிக்கு வந்து பணம் வாங்கி பேங்க்கில் லோன் போட்டு
சின்ன சின்னதாக சேர்த்து பல்வேறு சீட்டு பணம் சேர்த்து நகையை வந்து கொஞ்சமாக சேர்த்து இதெல்லாம் வச்சு ஊரில் இடம் வாங்கினா இந்த ஏற்கனவே இருக்காங்களா பணக்காரங்க, இல்லீகலாக சம்பாதிச்சு வந்தவன் இல்லை வந்து ஊருக்குள்ளே பெரிய மனுஷனாக இருந்தவன் திடீர்னு ஒருத்தன் பணக்காரனானாலோ இல்லை அந்த ஊருக்குள்ளே வந்து மக்கள்கிட்ட பேர் எடுத்தாலோ அவன் என்ன சொன்னான்னா, அவன் என்னையா சும்மாவா சம்பாதிச்சிருப்பான், அவன் பொண்டாட்டி வீட்டு காசு, மாமனார் கொடுத்த 500 பவுன் நகையை வச்சு இது பண்ணுறான், பொண்டாட்டி காசில் வாழ்கிறான் அப்படிம்பாங்க. இல்லைனா அவனுக்கு ஏதாவது லாட்ரி விழுந்திருக்கும், சென்னைக்கு போனால சென்னையில் வந்து அவன் வேறு ஏதாவது இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுவான். நேர்மையாக ஒருத்தன் பணம் சம்பாதிச்சு வந்தால், நேர்மையாக நல்ல வழியில் வந்து மக்கள்கிட்ட பேர் எடுத்தால் ஏற்கனவே இருக்கிற பணக்காரர்களுக்கு வந்து பிடிக்காது. அப்படி தான் அண்ணன் சீமான் அவர்களை வந்து ஏற்கனவே இந்த அரசியலை ஈழ அரசியலை பேசி கொண்டிருந்தவர்கள் அதில் வந்து சமரசம் செய்து கொண்டதுனால ஒருத்தர் 15 ஆண்டு காலமாக சமரசம் செய்யாமல் இந்த அரசியலை கொண்டு போகிறாரு. தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு இங்கே 35 லட்சம் வாக்களை வந்து பெற்றுட்டாரு. தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய கொடி போலவே ஒரு கொடியை உருவாக்கி அதை வந்து இந்தியா உலகம் முழுமைக்கும் பறக்க வச்சுட்டார். தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கொடி இல்லாத கிராமங்கள் அப்படிங்கிற நிலையை வந்து உருவாக்கிட்டாருங்கும் போது ஏற்கனவே இதை செய்து கொண்டவர்களுக்கு ஒரு பெரிய இடைஞ்சலை கொடுக்குது. நீங்கள் சொன்னீங்க இப்போது வந்து மார்பிங் பண்ணப்பட்ட ஃபோட்டோ, எடிட் பண்ணப்பட்ட ஃபோட்டோன்னு. இது இப்போ இல்லை, 2010 சொல்லிட்டு இருக்காங்க. வெவ்வேறு தலைவர்கள் சொன்னாங்க. ஏற்கனவே வைகோ சொல்லியிருக்காரு, திராவிட இயக்கத்தை சேர்ந்த தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, திமுக காரங்க சொன்னாங்க, பிஜேபி காரங்க சொன்னாங்க. இப்பொழுது யாரென்றே அடையாளம் தெரியாத ஒரு நபரை கொண்டு வந்து அவருக்கு அடையாளம் கொடுப்பதற்காகவும் அதை வைத்து அவர் வந்து அடையாளம் தேடிக்கொள்வதற்காகவும் நான் வந்து எடிட் பண்ணுங்கிறார். அந்த கதையை பாருங்கள், எவ்வளவு மோசமான ஒரு பொய்யை உண்மை போலவே சொல்கிறாங்க. யாரோ ஒருத்தர் வந்து அவர்கிட்ட போய் கேட்டாராம், சீமானுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும், அதுக்காக வந்து ஒரு புகைப்படத்தை வந்து நீ வந்து மார்பிங் பண்ணி கொடுன்னு. ஏஐ டெக்னாலஜியில் கூட இப்படி ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ண முடியாது. இந்த தொழில்நுட்பம் இப்போ வளர்ந்துருக்க காலகட்டத்தில் கூட இவர் என்ன 2008 2024 டைம் ட்ராவல் பண்ணி வந்து இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணிவிட்டு திருப்பி 2008 போனாரா? எனக்கு புரியலையே. சரி, ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ணலாம். அண்ணன் சீமான் அவர்களும் தலைவர் அவர்களும் பேசிக்கொள்வது போல் அந்த சந்திப்பு போல் 7 புகைப்படம் இருக்குது. இந்த இப்போ மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த எடிட்ரு கொண்டையை மறந்துட்டாப்புல 7 ஃபோட்டோவை ஒருத்தன் சர்ப்ரைஸாக கொடுப்பான். நான் ஒன்று கேட்குறேன், அன்னைக்கு வந்து புலிகள் தடை செய்யப்பட்ட இயக்கம், தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவரோடு ஒருத்தர் இருப்பது போல், அது பக்கத்தில் ஃபோட்டோவை எடிட் பண்ணி இந்த கல்யாண பத்திரிகையில் போடுறது வேற. ஆனால் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி பின்னாடி ஒரே ஸ்க்ரீன் வச்சு ஈழத்தில் போல் சந்திப்பது போல் ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ணுறது அன்னைக்கு வந்து பெரிய வயலன்ஸ். அது கிரைமு. சொல்ல போனால் இவர் மேலே வந்து வழக்கு போட்டு இவரை சிறைப்படுத்த முடியும். எப்படி ஒரு சந்திப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க? சந்திப்பு இல்லைன்னா சந்திப்பது போலவே ஃபோட்டோவை எடிட் பண்ணி நீ போட்டிருக்க அப்படின்னா நீ பண்ணது மாபெரும் குற்றம். 7 ஃபோட்டோவை எப்படி எடிட் பண்ண முடியும்? 2 பேரும் அவ்வளோ தத்ரூபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த புகைப்படம் 2009 ஜூலை மாதம் ஆனந்த விகடனில் வெளிவந்துச்சு. முதல்ல ஆனந்த விகடன் தான் வெளிவருது. 2009 எங்கே இருக்குது, 2024 எங்கே இருக்குது? கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள். இந்த 15 ஆண்டுகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? இந்த 15 ஆண்டுகள் சங்கரி ராஜ்குமார் அப்படிங்கிற கேரக்டர் யாருக்குமே தெரியாத. இப்போ பெரியார் அவர்கள் குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் கருத்து குறித்து பேசுனதுனால அதுக்கு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நீ பெரியாரை பற்றி பேசுகிறியா, நான் உன்னை பற்றி பேசுகிறேன், உன்னை பற்றி நீ பெரியாரை பற்றி இல்லாத கருத்தை பேசுகிறியா, நான் உன்னை பற்றி இல்லாத கருத்தை பெரியார் இல்லாத கருத்தை பேசலை, பெரியார் பேசியதை தான் அண்ணன் சீமான் பேசியிருக்காங்க. இன்னொன்று நம்ம ரொம்ப தெளிவாக சொல்ல வேண்டியது, ஈவேரா பெரியார் அவர்களை நாம் இழிவுபடுத்தலை. பெரியார் சனியன், பெரியார் காட்டுமிராண்டி, பெரியார் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லலை. பெரியார் பாரதிய முட்டாள்னு சொன்னார், பெரியார் தமிழை சனியன்னு சொன்னார், பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார். பெரியார் சொன்னதைத்தான் சொல்கிறேன் மொழிய. பெரியாருங்கிற பிம்பத்தை தனி மனிதனை நம்ம ஒருபோதும் டேமேஜே பண்ணலை. அது எங்களுக்கு தேவையும் இல்லை. இறந்து போன வயதான ஒரு பெரிய மனிதனை நாங்கள் மதிக்கிறோம், அவரை வந்து நாங்கள் கடந்து தான் போய்கிட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் அவர் ஒரு பெரிய பிம்பமாக காட்டும்போது அவர்தான் சமூக நீதி, அவர்தான் இடஒதுக்கீடு, அவர்தான் சமத்துவம், அவர்தான் சாதி ஒழிப்பு, அவர்தான் உடன்கட்டை ஏறுதல், அவர்தான் படிக்க வச்சாரு, அவர்தான் சுயமரியாதை கற்றுக் கொடுத்தாரு, அவர்தான் தன்மானத்தை கொடுத்தாரு. நீ எல்லாத்துக்கும் மொத்தமாக கொண்டு போய் ஒரு பிராண்டை மாற்றும் போது யார் அவர்? எங்களுக்கு என் மொழியை சனியன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் எனக்கு தேவையில்லை. நீங்க ஒரு மனிதனுக்கான அடிப்படை என்பது மொழிப்பற்று தான். இப்போ கேப்ரியலோ, துரைமுருகனோ, சீமானோ, இல்லை கிடுமானம் கார்த்தியோ, வாட் எவர் இட் இஸ், அவனுக்கான அடிப்படை மொழிப்பற்று இருக்கணும். மொழிப்பற்று இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது. ஒரு மலையாளினா மலையாள பற்று இருக்கணும், தெலுங்குனா தெலுங்கு பற்று இருக்கணும், ஒரு கன்னடனா கன்னட பற்று இருக்கணும், மராட்டியனா மராட்டிய பற்று இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு சமூக பற்று, சாதி பற்று, குடும்ப பற்று எல்லாம். ஒரு மனிதனுக்கு அடிப்படை மொழிப்பற்று, இனப்பற்று. அந்த மொழிப்பற்று இருக்கக்கூடாது, தேசாபிமானம் கூடாது.
மொழி அபிமானம் கூடாது, இன அபிமானம் கூடாதுங்கிறார். அபிமானங்கிறது வடமொழி சொல்லு, நம்ம பற்றுன்னு சொல்கிறோம். அப்போ இனப்பற்று மொழிப்பற்று இல்லைன்னு சொல்லக்கூடிய ஈவேரா அவர்கள் ஏன் நான் கொண்டாடணும்? ஏன்? ஆனால் இந்த விஷயங்களை வந்து திமுக எப்பவுமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடியுமே அவங்க பெரியார் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஈவேரா அவர்கள் தமிழ் மொழியை திட்டினதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ குறிப்பா இப்போ ஏன் இந்த இஷ்யூவை கையில் எடுத்து இதை காலம் தானே தீர்மானிக்குது. நீங்கள் வந்து 2009க்கு முன்னாடி வரைக்கும் இதே பெரியாரிய மேடைகளில் பெரியார் குறித்த சீமானவர்கள் புகழ்ந்து பேசிட்டாங்க, மாற்றுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் பெரியார் குறித்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க, பெரியார் பேசியதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க, பெரியாருடைய ஈவேரா சிந்தனைகள் ஆணைமுத்து தொகுப்பை படிக்க ஆரம்பிக்கிறோம். படிக்க ஆரம்பிக்கும் போது இவன் இந்த 15 வருஷத்தில் ஓவர் பில்டப் பண்ணுறான். டிராவிடன் ஸ்டாக், டிராவிட மாடல் ஆட்சி, பெரியார் வழி, பெரியார் வழி. பெரியார் வழிங்கிற வேங்கவையில் மலம் கலந்து 2 வருஷமாச்சு கண்டுபிடிக்க வக்கில்லை. பெரியார் வழி, பெரியார் பாதை, பெரியார் மண்ணுங்கிற இங்கே விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதியில் 2 சமூகம் சாமி கும்பிட முடியாமல் கோவிலுக்கு பூட்டு போட்டு சீல் போட்டு வச்சுக்கிற. அப்புறம் என்ன பெரியார் பாதை, பெரியார் மண்ணு, பெரியார் வழி? அப்போ அந்த கேள்வி பிறக்குதுல்ல. நீங்கள் ரெட்டமலை சீனிவாசனாரும், அயோத்தாச பண்டிதரும், ஜீவானந்தமும், வாவு சிதம்பரனாரும், கக்கனும், காமராஜரும், முத்துராமலிங்க தேவரும் இங்கே ஒரு பெரிய அடையாளமாக ஒவ்வொரு தளத்தில் போராடி இருக்காங்க. அவர் குற்றப்பரம்பரை ஏற்று முத்துராமலிங்கர் போராடாரு. ஜீவானந்தம் பொது உடைமை கருத்துக்களை வச்சிருக்காரு. அவர் கடைசி வரைக்கும் சாதி மறுப்பு திருமணம் பண்ணதை வெளியே சொன்னதே கிடையாது. ஆனால் சாதி மறுப்பு திருமணம் பண்ணி வாழ்ந்திருக்காரு. அதுக்கு முன்னாடியே வாவு சிதம்பரம் சொத்து பத்துக்கெல்லாம் இழந்து ஏழை எளிய மக்களுக்காக வந்து சிறைக்கு போய் செக்கெழுத்து இந்த நாட்டுக்காக உழைச்சிருக்காரு. அவருடைய அடையாளம் மறைச்சிட்டீங்க. எல்லாரையும் முத்துராமலிங்க தேவரா தேவருக்கு, வாவுசியா பிள்ளமா இருக்கு, காமராஜரா நாடா இருக்கு, அயோத்தாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசனா பறை இருக்கு. இப்படி ஒவ்வொரு தமிழ் தலைவர்களையும் சாதியா மாத்திரீங்க. சாதி வெறியோடு கீழ்வெண்மணி படுகொலையில் வந்து கோபாலகிருஷ்ணன் நாயக்கருக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசாத பெரியார பெரிய சமூக தலைவராக கொண்டாடும் போது எங்களுக்கு வருத்தம் வருது. என்னையா நம்ம இனத்தில் பிறந்த அத்தனை முன்னோர்களையும் நீ வந்து சாதி தலைவரை மாத்திட்டு இவர் ஒருத்தரையும் சமூக தலைவரை மாத்திருக்காங்களே அப்படிங்கிற கேள்வி பிறகுது. நீ எல்லாருக்கும் செஞ்சது போல பெரியாரும் போராடினாரு அப்படின்னா நாங்கள் ஏற்றிருப்போம், நாங்கள் கடந்து போயிருப்போம். பெரியாரை மட்டும் தனிச்சு வச்சுட்டு நீங்க பாருங்க, எழுத்து சீர்திருத்தம் குறித்து பேசுறாங்க. மரியாதைக்குரிய இயக்குனர் அமீர் அவர்கள் கூட பேசுறாரு. பெரியார் மட்டும் இல்லைன்னா இந்த நை, ரை, லை இதெல்லாம் வந்து சுருக்கியிருப்பாங்களா? இன்னைக்கு வந்து கணிப்பொறியில் விசை பலகையில் கீபோர்டில் வந்து தமிழ் உட்கார்ந்துருக்கா, அது பெரியார் தான் காரணங்கிறாரு. இது மாதிரி ஒரு முட்டாள்தனம் உண்டா? பெரியார் இல்லைன்னா தமிழ் வந்து கீபோர்டுக்கு வந்திருக்காதா? உலகம் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. குத்தூசி குருசாமி என்கிற பட்டுக்கோட்டை தமிழர் அவர் தான் வந்து விடுதலையில் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வராரு. எழுத்து சீர்திருத்தம் செய்தது அவர் தமிழ் பற்றாளர், தமிழ் படித்தவர், தமிழ் பண்டிட்டு. அதுவும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி எத்தனையோ தமிழ் முனைவர்கள் இருந்தாங்க, தமிழ் பேராசிரியர்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் சீர்திருத்தம் கொண்டு வராங்க. பெரியார் 3ஆம் கிளாஸ் கூட படிக்காம வேலைக்காரிட்ட இங்கிலீஷில் பேசுன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். அவன் எப்படி எழுத்து சீர்திருத்தம் கொண்டு நம்புறதுங்க? முரணா இருக்குல்ல. அவர் தமிழ் சனிங்கிறாரு. உன் தமிழில் என்ன இருக்கு? கடைசி கூட்டத்தில் கூட பேசினாராம், நானும் தான் சொல்லி சொல்லி பார்க்குறேன், இந்த பயலுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ஐயா பொய்யான்னு குதிக்கிறானுங்க, உன் தமிழில் என்ன இருக்குன்னு கேட்டால் என் முன்னாடி ஒரு பயம் வரமாட்டானே அப்படின்றாரு கடைசி கூட்டத்தில். அப்படி பேசினவர் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்து தமிழ் மொழியை காத்தாருங்க. திருக்குறள் வந்து என்ன இருக்கு உன் திருக்குறள்ல? திருவள்ளுவர் அவர் காலத்திற்கு அவருக்கு தோன்றியதை ஏதோ பேசிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்னவர் திருக்குறள் மாநாடு நடத்தினார். மாநாடு நடத்துது தமிழ் பேராசிரியர்கள், தமிழ் பண்டிட்கள். அவங்க நடத்துறதுல போய் கலந்துக்கிட்டாரு. வைக்கத்தில் அவங்க நடத்தும் போய் கலந்துட்டார். உடனே வைக்கம் வீரர். அன்னைக்கு கோவில் நுழைவு போராட்டத்தில் வைத்தியநாத ஐயர் தலைமையில் கோயில் போராட்டம் நடக்குது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில். முத்துராமலிங்க தேவர் அதுக்கு இப்போ ஆதரவு கொடுக்குறாரு. அதில் பெரியாருடைய பங்களிப்பு என்ன இருக்குது? பெரியார் தமிழ்நாட்டில் நடத்திய ஆலய நுழைவு போராட்டம் எத்தனை? ஆலய நுழைவு போராட்டம் என்பதே ஒரு அப்பட்டமான ஒரு பொய். ஆலயத்திலிருந்து பிராமணர்களை வெளியேற்றும் போராட்டம் நடத்திக்கணும். அவன் வெறும் 3% தான். அன்னைக்கு வெறும் 3000 கூட தமிழ்நாட்டில் இருக்க மாட்டான். அவனை வெளியேற்றும் போராட்டம் பண்ணிட்டு தமிழர்களை உள்ளே கொண்டு வர போராட்டத்தை நடத்தாம ஆலய நுழைவு, நீ ஆலயத்துக்குள்ளே போகாத, கடவுள் இல்லை, கடவுளை வணங்குவோன் முட்டாள் காட்டு முராண்டி அப்படின்னு சொல்லி கோயிலுக்குள்ள போகாதுன்னு சொன்னது அவனுக்கு வசதியா போய் அவன் மொத்த கோயிலையும் அபகரிச்சுட்டு போயிட்டான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை உடைக்க வேண்டிய தேவை இப்போது எழுந்திருப்பதனால தான் நாங்கள் இப்போ உடைக்கிறோம். ஸோ இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய முக்கியமான தலைவர்கள்லாம் இருக்காங்க, பட் அவங்களெல்லாம் ஒதுக்கி ஓரமாக வச்சுக்கிட்டு பெரியார் அப்படின்ற ஒரு தலைவர் தான் அவங்களை காப்பாற்றினாருன்ற மாதிரி பிம்பம் கட்டுறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த தலைவர்களை பற்றி நம்ம பேசினாலே போதுமே. யாரை ஒதுக்கி வச்சிருக்காங்களோ அவங்கள நம்ம பேசி கொண்டாடி அவங்க மறைக்கப்பட்ட விஷயங்களை வெளில கொண்டு வந்தாலே போதுமே. எதுக்கு பெரியார் அட்டாக் பண்ணுது? அப்படி அட்டாக் நான் முதல்ல தான் சொல்றேன், பெரியார் இங்கே தனி மனிதரை அட்டாக் பண்ணல, அவருடைய கருத்தை தான் நம்ம அட்டாக் பண்ணுறோம். அவர் பேசின கருத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்துங்க, மறு வாசிப்புக்கு உட்படுத்துங்க.
நீங்கள் வந்து நம்ம இங்கே சொன்ன மாதிரி எல்லா தலைவர்களையும் நாங்கள் புகழ்ந்து பேசுகிறோம். வஉசிக்கு கூட்டம் போடுறோம், தேவரையாவுக்கு கூட்டம் போடுறோம், முகேத்தவர் புகழ் பாடுறோம், பழனி பாபா குறித்து பேசுகிறோம், ரெட்டமலை அயோத்தியாசன் பேசுகிறோம், சுந்தரலிங்கனாரில் தொடங்கி எல்லை காத்த மாவோசியில் ஆரம்பித்து மார்சல் நேசமணி வரைக்கும் நம்ம எல்லாரையும் பேசுகிறோம், முன்னோர்களை பேசுகிறோம். ஆனால் நான் பேசுகிற நாங்கள் அதிகாரத்தில் இல்லை, அவங்க அதிகாரத்தில் இருக்காங்க. அவன் நேரடியாக தந்தை பெரியார் பேருந்து நிலையம், தந்தை பெரியார் நூலகம், தந்தை பெரியார் தெரு, அவனும் பிராண்டை வச்சு அவன் நாங்கள் 100 பேரை கூட்டி நடத்தினா அவன் 1,00,000 பேரை கூட்டி வச்சு அதை பெரிய பிராண்டாக மாற்றி விட்டு போயிடறான். அதிகாரத்தில் இருக்காங்க. அப்போ அந்த பிராண்டே உடைக்கணும். எது ஒன்று எதை வச்சு நீ தூக்கி பிடிக்கிற, எதை வச்சு நீ அதிகாரத்துக்கு வந்திருக்கிற, எதை வச்சு நீ ஆட்சி பண்ணுற? இப்போ திராவிடம் இங்கே அழைக்காத, நான் தமிழன், என் தாய்மொழி தமிழ், என்னை தமிழன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இல்லை பெரியார் சொல்லியிருக்காரு, பெரியாரை விட நீங்கள் பெரிய ஆளா அப்படிங்கும்போது பெரியாரடா வாடா பார்த்துக்குவோம் அப்படின்னு மோத வேண்டிய தேவை இருக்கு இப்போ. ஆனால் இப்போ திமுகவுக்கு பெரியார ஒரு பிராண்டாக்க வேண்டிய தேவை ஏன் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ அண்ணா இருக்காரு, கருணாநிதி அவர்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் தாண்டி பெரியார் அப்படின்ற ஒரு மனிதரை பெரிய பிராண்டாக்க வேண்டிய தேவை ஏன் ஏற்படுது? சொல்லப்போனால் 1968 வரைக்குமே பெரியார் அவர்களை ஈவர் அவர்களை கடுமையாக திமுக விமர்சனம் பண்ணியிருக்கு. இறந்த பிறகு தான் கொண்டாடுறான். அவர் இல்லைங்கிற பிறகு பெரியாருடைய சொத்து இருக்கு, 50,000 கோடிக்கு மேலாக பெரியாருடைய சொத்து இருக்குது. பெரியார் திடல், திருச்சியில் கல்லூரி, தஞ்சாவூரில் கல்லூரி, சேலத்தில் கூடிய ஒரு பெரிய சொத்து இருக்குது. வீரமணி இந்த சொத்தை மொத்தமாக அபகரித்து வைத்திருக்காரு. இப்போ அந்த சொத்தில் மறைமுகமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதுக்குமான ஒரு போட்டி கூட இருக்கலாம். அந்த சொத்துக்கள் இது பண்ணிருக்காங்க. சொத்துக்களை அதை அபகரிக்கிற ஒரு போட்டியில் பெரியாரை பெரிய பிராண்டாக வீரமணி மாத்துறாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு பிராண்டு தேவைப்படுச்சு. அன்னைக்கு அண்ணாதுரை பெரியார் இந்த பிராண்ட்லாம் அவங்களுக்கு தேவைப்படுது. ஒரு ஏன்னா அதுக்கு முன்னாடி 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தமிழ் தலைவர்கள்லாம் மறைக்கணும்னா இந்த 3 பேருக்குள்ள தமிழ்நாட்டை முடக்கணும், பெரியார், அண்ணா, கலைஞருக்குள்ள முடக்கணும் அப்படின்னு தேவைப்படுது. இதை பற்றி வெளிப்படையாக சொல்ல போனால் தமிழர் அல்லாத எல்லாரையும் திமுக கொண்டாடும். அப்படிதான் பெரியார் தூக்கி பிடிக்குது. இதே திமுக இருந்த அன்பழகனை அவங்க இந்த அளவுக்கு கொண்டாடி பார்த்துருக்கீங்களா? பண்ண மாட்டாங்க. நாவலர் நெடுஞ்செழியனை இந்த அளவுக்கு கொண்டாடுவீங்களா? கொண்டாட மாட்டாங்க. ஆனால் தமிழர் அல்லாத தலைமைகள் இருக்கு பாருங்க, அதை கொண்டாடுவாங்க. ஏன்னா அது ரத்த பாசம், மணவாடு, அப்போ கொண்டாட செய்வாங்க. இது ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஏறக்குறைய ஒரு 3 வாரங்கள் பார்த்தோம்னா அந்த பெரியார் கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ அந்த போட்டோஷாப் இஷ்யூ இப்போ வந்திருக்கு. அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. என்டிகே தொண்டர்களும் எதிர்வினை ஆட்டிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு சைடில் வைக்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு விமர்சனம் என்னன்னா, தமிழ்நாட்டில் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. இப்போ பொங்கலுக்கு பணம் கொடுக்கல, ஸோ அப்போ தமிழ்நாடு பெரிய ஒரு நிதி சுமையில் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது போக ஏகப்பட்ட இஷ்யூஸ், இப்போ கூட கேஸ்ட் அட்ராசிட்டிஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இப்படி நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி பெரியார் குறித்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சை வருது. அதுக்கப்புறம் இந்த போட்டோஷாப்பு, அஃப்கோர்ஸ் இந்த குற்றச்சாட்டுலாம் வச்சா நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. பட் இருந்தாலும் இஷ்யூஸ்லாம் டைவர்ட் ஆகுதோ, இஷ்யூஸை பேசாமல் இப்போ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி அப்படின்ற மாதிரி இஷ்யூஸ் புறக்கணிக்கப்படுதோ, ஓரங்கட்டப்படுதோன்ற மாதிரி அந்த நீங்கள் கேட்க சரியான கேள்வி. அந்த சமூக பிரச்சனைகளை, சமூகத்தில் இருக்கிற அவலங்களை பேச விடாமல் தடுப்பதற்கு, டைவர்ட் பண்ணுறதுக்கு திமுக இந்த பெண் அப்படிங்கிற ஒரு டீம் வச்சுருக்காங்க. சபரீசன் தலைமையிலான இந்த ஐபேக் போல ஒரு பெண். இந்த பெண் தான் ஒட்டுமொத்தமான இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களை, யூடியூபர்ஸை, யார் என்ன ட்வீட் போடணும், எதை ட்ரெண்ட் பண்ணணும், எது ட்ரெண்ட் பண்ணக்கூடாது, யார் அட்டாக் பண்ணணும், யார் அட்டாக் பண்ணக்கூடாது, யார் நம்ம ஆள், யார் அவன் ஆள் அப்படின்னு பிரித்து பார்த்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டினுடைய எல்லாத்தையும், இங்கே கனிம வள கொள்ளையில் ஆரம்பித்து, ஆற்றுமணல் கொள்ளையில் ஆரம்பித்து, யாருக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கணும் ஆரம்பித்து மொத்தமாக முடிவு பண்ணுறது சொல்லப்போனால் ஒரு நிழல் உலக டான் போல, நிழல் உலக முதலமைச்சர் போல இருப்பது சபரீசன் தான். முதலமைச்சர் டம்மி, முதலமைச்சர் ரெண்டும் மண்டுங்கிற மாதிரி தான் இன்றைக்கி கதை இருக்குது. உதயநிதி ஸ்டாலினும். ஆனால் எல்லாத்தையும் நடத்துறது யாருன்னா சபரீசன். அப்போ சபரீசனுக்கு கொள்கை தெரியாது, கோட்பாடு கிடையாது, தத்துவம் கிடையாது, சித்தாந்தம் கிடையாது. சொல்லப்போனால் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கூட, கலைஞர் அவர்கள் கூட இருந்து ஒரு ட்ராவல் பண்ணி, ஸ்ட்ரகிள் பண்ணி, மிசாவில் உள்ளே போய் சிறைப்பட்டு ஒரு தத்துவ புரிதல், திராவிடம் குறித்த தத்துவ புரிதல் கூட அவருக்கு ஓரளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிந்த அளவில். ஆனால் சபரீசனுக்கு அது எதுவும் கிடையாது. அவங்க திடீர்னு அமெரிக்க மாப்பிள்ளை போல இந்த திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு அதிர்ஷ்டம் அடிச்சும்பாங்க எங்கள் ஊரில். அது மாதிரி ஸ்டாலினுடைய மருமகன் என்பதனாலே 12 கோடிக்கு வாட்சி கட்டுவது, 24 கோடிக்கு வாட்சி கட்டுவது, சொகுசு காரில் பயணிப்பது, 50 லட்சத்தில் பைக்கில் போகிறது, ட்ரெஸ்ஸே சாதாரணமாக 40 லட்ச ரூபாய்க்கு 40,000 ரூபாய்க்கு டிஷர்ட் போடுறது, அந்த மாதிரி சொகுசு மாப்பிள்ளை. அப்போ அவரால் தான் இந்த முதலமைச்சர் பதவி கிடைச்சதான் முழுமையாக ஸ்டாலின் நம்புறாரு. அவர்கிட்ட மொத்த அதிகாரத்தையும் கொடுத்துருக்காரு. இவருக்கு பர்சனல் அட்டாக் மட்டும்தான் அவருக்கு தெரியும். அவருக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகளை வைத்துக்கொண்டு அவர் தான் போஸ்டிங் போடுறது, கமிஷனரா,
டிஜிபியா இல்லை வந்து ஒவ்வொரு மாநகரத்தோட எஸ்பியா எல்லாத்தையும் போஸ்டிங் போடுறது அவருடைய ஆட்கள் போலவே வந்து கண்காணிப்பாளர்களையும் டிஏஜிகளையும் எஸ்பிகளையும் வந்து வச்சிருக்காரு. அவங்கள வச்சு ஒரு பக்கம் வந்து காவல்துறையை வச்சு அட்டாக் பண்ணுறது, இன்னொரு பக்கம் சமூக வலைதள ஹைனாக்கள் இணையதள கூலிப்படை. இப்போ ஆம்ஸ்ட்ராங்கை வந்து வெட்டி கொள்றது ஒரு கூலிப்படைனா அருவாளை வச்சு வெட்டுறான். சமூக வலைதளங்களை ஆபாசமாக அவதூறு பரப்பதற்கு தனி மனித தாக்குதல் பர்சனல் அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு டீமை உருவாக்கியிருக்காரு இந்த பெண் சபரிசன் டீம். மாதம் வந்து குறைந்தபட்சம் 1 லட்சம், அதிகபட்சம் 3 லட்ச ரூபா மாசத்துக்கு கொடுக்கப்படுது ஒவ்வொருத்தருக்கும். இப்போ நீங்க பாருங்க, எக்கச்சக்கமான யூடியூபர்ஸ் உருவாயிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 30,000 40,000 சப்ஸ்கிரைபர் தான் வச்சிருப்பாங்க. ஆதாரம் என்ன? ஆதாரம் என்னன்னா முழுக்க திமுக சீமானை அட்டாக் பண்றது மட்டும் தான் ஆதாரம். 4 ஆண்டு கால திமுக ஆட்சிக்கு வந்து ஸ்டாலின் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. எவனாவது ஒருத்தன் ஒரு ஆம்பளை வீடியோ போட்டு பார்த்துருக்கீங்களா நீங்க? 4 ஆண்டு கால திமுக ஆட்சி, ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்ன, செய்தது என்ன? உதயநிதி ஸ்டாலினுடைய ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போனாரு, இப்படி பேசினாரு, அதை பத்தி பேசி பார்த்து சீமான் விஜய் அதாவது திமுக எதிராக இருக்கக்கூடிய இல்லை எதிராக வளர்ந்து வரக்கூடிய நபர்களை அட்டாக் பண்ணணும். அதுவும் பர்சனல் அட்டாக். ஜான் ஆரோக்கியசாமி பேசின ஆடியோ எடுத்து வெளியே போடுறது, சாட்டை துறைமுருகன் லீக்டு ஆடியோ அப்படின்னு போடுறது, சீமான் லீக்டு ஆடியோன்னு போடுறது, இது மேலே போட்டு கேரக்டர் அசாசினேட் பண்ணி பர்சனல் அட்டாக் பண்ணி டேமேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கும்பலை வச்சிருக்காரு. அந்த கும்பல் தான் இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்களே அந்த பெரியார் குறித்த இந்த சங்ககிரி ராஜ்குமாரை வச்சு இயக்குவது, அதே போல் வந்து சமூக வலைதளங்களில் வந்து இதை பேசுபடு பொருளாக மாற்றுறது. ஒருத்தன் ஒரு ட்வீட் போடுறாங்க, அவன் யாருன்னே தெரியாது. அவர் வெங்காயம் படம் எடுத்த ஒரு இயக்குனர். வெங்காயங்கிற படம் நீங்களும் பார்த்ததில்ல, நானும் பார்த்ததில்ல, நீங்கள் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல, நான் பார்த்ததில்லை. இப்போ பயாஸ்கோப்னு ஒரு படம் எடுத்துருக்கானா, இவன் நேற்று ட்விட்டு போட்டதுக்கப்புறம் தான் அந்த படம்லாம் இவன் எடுத்துக்கான்னு தெரியும். அது ஒரு மரணமுக்க படம். அந்த ஒருத்தன் ட்வீட்டு போடுறான், இவர் அவரை பார்க்கவில்லை, எப்படி சொல்கிறேன் என்றால் அந்த படத்தை எடிட் பண்ணி கொடுத்தேன் நான் தான். ஏதாவது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியாது. எப்படி கரெக்டாக சன் டிவி அவங்க வீட்டுக்கு போகுது? எப்படி போகுது சன் டிவி? சன் டிவி போன 1/2 மணி நேரத்தில் புதிய மாதிரி போகுது. அது போன அடுத்த நியூஸ் 18 போகுது, அடுத்த வந்து தந்தி போகுது. எப்படி போகுது? ஆர்கனைஸ்டாக வேலை பார்க்குறான். ஒரு சீமான ஃபோட்டோவை எடுத்து போட்டு இந்த ஃபோட்டோவை நான் எடிட் பண்ணேன்னு சொன்னால் கூட புரிதல் இருக்குது. சன் டிவியை டேக் பண்ணி போட்டு, இப்போ நான்லாம் ஒரு செய்தி போடுறேன்னா சன் டிவியை டேக் பண்ணி போடுறோம், எல்லா ஊடகங்களையும் டேக் பண்ணி போடுறோம். அப்படி இருந்து கூட அதை பேசுபடு பொருளாக மாற்றுறதில்லை. நம்ம கிட்டத்தட்ட 15 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறேன். எக்ஸ் தளத்தில் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அவன் மொத்தமே 1500 பேரோட அவனை ஃபாலோ பண்ணலை. ஃபேஸ்புக்கில் 500 பேரோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அவன் யாருன்னு எவனுக்கும் தெரியாது. அவன் போடுற எக்ஸ் தளத்தில் போடுற ஒரு ட்வீட்டு, ஃபேஸ்புக்கில் போடுற ஒரு பதிவு பேஸ்புட பொருளை மாற அளவுக்கு அவன் பெரிய பிடுங்கி கிடையாது. அப்புறம் எப்படி நீங்கள் வீட்டுக்கு போனீங்க சன் டிவி? ஆக்சுவலாக இதுதான் ஒரு பெரிய ஒரு அவலமாக பார்க்குறேன். என்னன்னா, இப்போ ஒரு ட்வீட் ஒருத்தர் போடுறாரு, இது ஃபோட்டோஷாப் செய்யப்பட்ட ஃபோட்டோவா ஒரிஜினல் ஃபோட்டோவான்றதான் கேள்வி. ஸோ அவரை போய் எல்லா மீடியாவும் போய் கவர் பண்ணுறாங்க. மீடியாவும் தான் சொல்கிறேன், அதுக்கு பின்னாடி தான் இந்த பெண் இருக்கு, அதுக்கு பின்னாடி தான் டிஎம்கேயோட ஐடி விங் இருக்கு, அதுக்கு பின்னாடி தான் இந்த மாஃபியா கும்பல் இருக்குன்னு சொல்ல வரேன். இது எதுக்கு ஆதாரம் கேட்குறீங்க இல்லையா? அந்த ஆதாரம் இதுதான். இதை தாண்டி வேற என்ன ஆதாரம் இருக்கு? இப்போ எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு தம்பி விக்ரம் இருக்கான். அந்த தம்பி வந்து ஒரு பதிவு போடுறான். வருவீங்களா நீங்கள் வருவீங்களா? வரமாட்டீங்கல்ல. யூடியூபர்ஸ் கூட வரமாட்டான். அதான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்டே கேட்ட அந்த கேள்வி தான். இப்போ என்னன்னா, தமிழ்நாட்டில் 1008 பிரச்சனைகள் இருக்கு, ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் பெருசா பேசாம யார் அந்த சார் அப்படின்னு ஒரு 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 உருவாயிருக்கு. அது உண்மையிலேயே அதிமுகவோ இல்லை தாவேகாவோ இல்லை பிஜேபியோ பாமகவோ நாம் தமிழரோ உளமாற போராடினாங்க. நான் வந்து யாரையுமே குறைச்சி மதிப்பிடலை. ஈவன் டிவிக்கே கூட உளமாற போராடினாங்க. அவங்களுடைய பங்களிப்பில் ஆள்நோட்டை போய் பார்த்தாரு. ஒரு ஒரு லெட்டர் எழுதி அதை கொண்டு மக்கள்கிட்ட கொடுத்தாங்க. பாட்டாளி மக்களுக்கு மரியாதைக்குரிய சௌமியா அன்புமணி அவங்க வந்து போராடினாங்க. அதிமுக ஒருபடி மேலே போய் அண்ணா யூனிவர்சிட்டியை முற்றுகையிட்டு யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி பேனர் வச்சாங்க. நாம் தமிழர் அதை பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க ட்ரெண்ட் பண்ணாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது, கைது செய்யப்பட்டு அது ஒரு பெரிய பேசுபடு பொருளாக மாறியது. ஒரு பெரிய அழுத்தம் கிடைத்தது. நீதிமன்றம் தாமாக முன் வந்து இந்த வழக்கு எடுத்துச்சு. மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, பெண்களுக்கு ஒன்றென்றால் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி. இவங்க எடுக்கல. நீதிமன்றம் தாமாக முன் வந்து நீதியரசர்கள் வழக்கை எடுத்து ஜூமோட்டோவை எடுத்து அதுக்கப்புறம் விசாரணை செய்ய சொல்லி ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை போட்டு 3 அதிகாரிகளை நியமித்து அதற்கு அடிப்படையில் விசாரணை நடத்தி, அந்த விசாரணையில் அவன் இருந்த வீடே பட்டா இல்லாத லேண்டு, அது கோவிலில் ஆக்கிரமிக்கப்பட்டது. அமைச்சர் மா சுப்பிரமணியனோடு அவன் மிக நெருக்கமாக இருந்தான். ஆனால் அவர் திமுகவுடைய ஆதரவாளர்னு சொல்றாரு. திமுக ஆதரவாளரே மா சுப்பிரமணியோட நெருக்கமாக இருக்கலாமா? மா சுப்பிரமணியம் அவன் வீட்டில் போய் வந்து பிரியாணி சாப்பிட்றாரு. எல்லா கட்சி நிகழ்வுலையும் அவன் கலந்து கொள்கிறான். கலைஞருடைய 100ஆண்டு விழாவில் கலந்து கொள்கிறான். சர்வசாதாரணமாக ஓட்டு கேட்டு போயிருக்கான் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தன் யார் அந்த சார்ன்னு சொல்லி 2வது நபர் இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு ஆணித்தரமாக அந்த எஃப்ஐஆரில் பதிவு பண்ணுது. எஃப்ஐஆரே கேவலமாக எழுதப்பட்டது வெளியே லீக் ஆகுது. இவ்வளவு சர்ச்சைகள் இருக்குது.
அப்போ இது எல்லாத்தையும் மறைக்கணும் அப்படின்னா 15 நாளாக அந்த யார் அந்த சார் அப்படிங்கிற போயிட்டு இருக்குது. இன்றைக்கும் வரைக்கும் அவன் உண்மையிலே கை உடைக்கப்பட்டுச்சா? மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை சொன்னது போல 12 நாட்களை சார்ஜ் ஷீட் போடுவதற்கான உரிமை காவல்துறைக்கு இருக்குது. இன்னைக்கு இருக்கிற பிஎன்எஸ் சட்டத்தின் அடிப்படையில் 60 நாட்களுக்குள்ள வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும்னு சொல்றாங்க. முன்னாடி வந்து 90 நாள், இப்போ 60 நாள். 60 நாள் இப்போ இன்னைக்கு இன்சிடென்ட் நடந்தே கிட்டத்தட்ட 25 நாளைக்கு மேலே ஆச்சு. அப்போ இது வரைக்கும் நீங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணல. அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணால் அதில் யார் இந்த சார் அப்படின்னு வந்துடும். அவன் யார்கிட்ட வாட்ஸ்அப்பில் பேசுனா, ஃபோனில் பேசுனா, எல்லா ஹிஸ்ட்ரி அங்கே போட்டு தான் ஆகணும். அப்போ அந்த யார் இந்த சார் அப்படிங்கிற இந்த இதை மறைப்பதற்காக சீமானுடைய ஃபோட்டோ எடிட் பண்ணி போட்டது, பெரியார் இஷ்யூ, இதெல்லாம் திட்டமிட்டு திமுக தான் வந்து கிளப்புது. அதில் ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் சொன்னது போல இஷ்யூஸை டைவர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய முயற்சி போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்றீங்க. இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் பண்ணுறது, வீடியோ ரிலீஸ் பண்ணுறது, ஃபோட்டோஸை பற்றி பேசுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் உங்களுக்கு தான் தெரியுது அது டைவர்ஷன் தான் அவங்க பண்றாங்க, மடைமாற்றம் அந்த விஷயங்கள் பண்றாங்கன்னு தெரியுது. ஸோ அதை கண்டுக்காம இஷ்யூஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். கண்டுக்காம நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ எப்படி பெரிய பிரச்சனை நீங்க சொன்னீங்க, அப்போ அதையே ஃபோக்கஸ் பண்ணலாமே, இந்த பக்கம் திரும்புறீங்க. திரும்பல. இப்போ நம்ம வந்து இதை கண்டுக்காம போனோம்னா இப்போ ஒரு பொய் வந்து 100 பேர் சேர்ந்து சொல்லும்போது அது உண்மையாக மாறுது. இப்போ தலைவர் பிரபாகரனுடைய அண்ணன் சீமான் அவர்கள் புகைப்படம் எடுத்ததுனால நாம் தமிழ் நான் இருக்கேன்னு அவன் நினைக்கிறானா? அவனை மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது. அவன் நினச்சிட்டு இருக்கான் சாட்டை துறைமுருகனும், இடுமானம் கார்த்தியும், ஹிம்லரும், ஃபாத்திமா ஃபர்கானாவும், வெண்ணிலா தாய்மானவனும், களஞ்சியம் சிவகுமாரும், ஹிமாயன் கபீரும் சீமானோடு பயணிப்பது பிரபாகரனோட ஃபோட்டோ எடுத்ததுனால தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. பிரபாகரனுடைய ஃபோட்டோ எடுத்ததுனால அவரோட பயணிக்கிறோமா நாங்கள்? இல்லையே. அவர் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவன், அந்த தலைவனை தேசிய தலைவனாக மாற்றிருக்காரு. ஈழத்தை ஒரு தலைவன் போராடினான்னு தெரியும். அவன் எப்படி போராடினான், எப்படி இராணுவம் கட்டமைச்சான், எப்படி ஒழுக்கமாக இருந்தான், ஏன் போராடினான், அந்த போராட்டத்துக்கு பின்னணி என்ன, அது எப்படி துறவத்தால் முடிந்தது, எப்படி இந்தியா அதுக்கு இலங்கைக்கு ஆதரவாக இருந்தது, உலக நாடுகள் ஏன் பிரபாகரனை எதிர்த்ததுன்னு ஒரு பெரிய அரசியலை எங்களுக்கு வந்து உடைச்சி சொன்னார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மொழி, நான் வந்து சாதாரண ஒரு பின்னணிலேருந்து வந்தவன், ஒரு பெரிய சாதிய ஒரு பின்னணிலேருந்து, சாதி அழுத்தம் நிறைந்த கிராமத்திலேருந்து, மாவட்டத்திலேருந்து வந்தவன். ஆனால் எனக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்ய வைத்து என் பிள்ளைகளுக்கு அழகு தமிழில் பேருக்கு வச்சு என்னை வந்து ஒரு பச்சை தமிழனாக மாற்றியது வந்து அண்ணன் சீமானவர் தான். ஒரு சாதாரண ஆளு நான், அதை மாற்றுறாரு. அப்போ அதனால தான் அண்ணன் சீமானவர் நாங்கள் நிற்கிறோம். முத்துராமலிங்க தேவர்னா அவர் தேவர் சாதி தலைவர், இமானுவேல் சேகரார்னா அவர் தேவேந்திர சாதி தலைவர், காமராஜர்னா அவர் நாடார் சாதி தலைவர், வஉசினா ஒரு பிள்ளமார் சாதி தலைவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த எங்களை இவரெல்லாம் நம் முன்னோர்கள், நம் இனத்தின் தலைவர்கள் அப்படின்னு புரிய வைத்தது தான் சீமான் தான். அதனால தான் நிற்கிறோம். சீமான் வந்து பிரபாகரனோட தலைவர் பிரபாகரனோட புகைப்படம் எடுத்தாலும் சரி, எடுக்கலாம் சரி, அவர் பார்த்தாலும் சரி, பார்க்கலாம் சரி, அதுங்க அரசியலே இல்லை. அவர் எதுக்கு என்ன பேசுறாரு? ஈழத்துக்காக பேசுறாரு. அவர் வந்து ஈழத்தை வச்சு பேசல, ஈழத்தை வைத்து சம்பாதிக்கல, ஈழத்துக்காக நிற்கிறார், தலைவருக்காக நிற்கிறார். அதனால நாங்கள் நிற்கிறோம். அந்த அடிப்படை புரிதல் கூட அவருக்கு இல்லாம இந்த புகைப்படம் எடிட் கூட இருக்கட்டும். அதனால என்ன பிரச்சனை? உங்களுக்கு 15 வருஷமா பேசாம இப்ப பேசுறீங்கன்னா முழுக்க, அப்ப இதுக்கு நம்ம கவுண்டர் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அவன் தொடர்ச்சியா போய் சொல்றான். பொய் சொல்லும்போது இத்தனை பேர் நம்ம வந்து உண்மையா இருந்து உயிரோடு இருந்து இன்னும் உலகம் முழுமைக்கும் ஈழத்தமிழ் இருக்காங்க. இயக்கத்தில் இருந்தவர்களே பல்வேறு காலகட்டங்களில் இன்னைக்கு வெவ்வேறு தொழில்கள் செய்து கொண்டு அமைதியா இருக்காங்க. அது உண்மையிலேயே எடிட் செய்யப்பட்ட புகைப்படம். ஈழத்துக்கு சீமான் போகலன்னா அவங்க பேசியிருப்பாங்கல்ல. முந்தா நாள் தான் மரியாதைக்குரிய குளத்தூர் மணி சொல்றாரு, நான் தான் வந்து அவரை அனுப்பிச்சி வச்சேன், அங்கே போயிட்டு சேட்டலைட் ஃபோனில் என்கிட்ட பேசினார். அப்போ கூட இருந்த சேரலாதன்ட்ட கூப்பிட்டு அவர்கிட்ட சேட்டலைட் ஃபோனை போகிற வரைக்கும் கொடுக்காதீங்க, அவர் ஏதாவது பேசி விட்டுற போகிறாரு. ஏன்னா சேட்டலைட் ஃபோனில் வச்சு தான் வந்து தமிழ் சிறுவனை கண்டுபிடிச்சி தமிழ் சிறுவன் இருக்கிற இடத்த வச்சு அவரை அழிச்சாங்க, அதனால் அது தெரியக்கூடாது, பாதுகாப்பு கருதி, அதனால் அவர்கிட்ட போகிற வரைக்கும் எந்த ஃபோனையும் கொடுக்காதீங்கன்னு சொல்லி சொன்னங்கிறாரு. குளத்தூர் மணி ஈழத்துக்கு அண்ணன் சீமான் போனார், சேரலாதனோடு இருந்தார், சேட்டலைட் ஃபோனில் பேசலாம்னு சொல்கிறாரு. சங்கரி ராஜ்குமார் போகலன்றாரு. குளத்தூர் மணி கூட தான் சங்கரி ராஜ்குமார் இருக்கார். அப்போ என்ன உங்களுக்கு எவ்வளோ இழிவாக இறங்குறீங்க பாருங்கள். ஒருத்தனை வீழ்த்தணும்னு நினைக்கும் போது கேவலமான பொய்யை உண்மையாக நிறுவதற்கு தமிழ்நாட்டு ஊடகங்கள், இப்போ நீங்கள் வந்து ஒரு தனிப்பட்ட யூடியூப் சேனல் ஒருத்தன் பேசுகிறாங்க கூட அது நம்ம கடந்து போயிடலாம். தமிழ்நாட்டுடைய நடுநிலை ஊடகங்கள் இவர்களை நம்பித்தான் மக்கள் இருக்காங்க. ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மக்களுக்கும் மக்களின் குறைகளை ஆட்சியாளருக்கும் சொல்லக்கூடிய 4ஆம் தூண்கள், ஜனநாயகத்தை காக்க வேண்டியவர்கள் இந்த தனிநபரை பேட்டி எடுத்து போட்டு அதில் பார்வையாளரை அதிகரிக்க போடுறாங்களா, இல்லை வியூஸுக்காக போடுறாங்களா, இல்லை அரசியல் அழுத்தத்தால் போடுறாங்களான்னு தெரியல. அது போடுவதே ரொம்ப தமிழ்நாட்டுக்கு அவமானமாக நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த இஷ்யூலேயே ரொம்ப முக்கியமாக நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னென்னா தமிழ்நாடு ஊடகங்களோட செயல்பாட்டை பற்றி தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ
ஊழல் சம்பந்தமான ஒரு போட்டோ வருதுன்னா அது போட்டோஷாப் செய்யப்பட்ட போட்டோவா ஒரிஜினல் போட்டோவான்னு டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இப்போ சீமான் அவர்கள் பிரபாகரனை சந்திச்சாரா இல்லையான்றத அது ஒரிஜினலா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, டூப்ளிகேட் ஆனாலும் பிரச்சனை கிடையாது, யாரையும் அது பாதிக்க போற விஷயமே கிடையாது. கண்டிப்பா. பட் அதை ஒரு பெரிய நியூஸா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, போய் அவர் இன்டர்வியூ பண்றாங்க, அதுக்கு பெரிய ஒரு ஹைப்பும் அந்த இஷ்யூ கொடுக்கப்படுது. இதை நார்மலா கொடுத்தா கூட பரவாயில்ல, பட் பேச வேண்டிய இஷ்யூஸும் ஆயிரக்கணக்கா இருக்கு. அந்த விஷயம் எல்லாம் பேசாம இதுக்கு இவ்வளவு ஃபோக்கஸ் கொடுக்கறது இன்னும் பெரிய ஒரு பிரச்சனை. நீங்க கரெக்டான பாயிண்ட் எடுத்தீங்க. அரிட்டாப்பட்டி குறித்து இந்த ஊடகங்கள் இவ்வளவு விவாதம் பண்ணியிருக்கான்னா இல்லை. பரந்தூர் குறித்து இந்த ஊடகங்கள் இவ்வளவு விவாதம் பண்ணியிருக்கான்னா இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டியுடைய மாணவர்களை சந்தித்து உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, ஏற்கனவே இது போல சம்பவங்கள் நடந்திருக்கிறதானா இல்லை. ஞானசேகரன் வீட்டை போய் ஆய்வு பண்ணி அவன் உறவினர்களை சந்திச்சு அந்த ஏரியாவை சந்திச்சு அவன் திமுக காரனா இல்லையா, அவனுடைய பின்னணி என்ன, கள்ளக்குறிச்சிக்கு அந்த கண்ணுக்குட்டிக்கு யூடியூபர்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே போட்டது போல இவனை எடுத்து வெளியே போட்டோமான்னா இல்லை. இது போல தமிழ்நாடு முழுக்க மீனவர்கள் நித்தம் அடிக்கப்படுறாங்க, நித்தம் வலை அறுக்கப்படுது, நித்தம் கைது செய்யப்படுறாங்க. என்னைக்காவது இந்த ஊடகங்கள் மீனவனுடைய வாழ்வாதாரம் குறித்து பேசியிருக்கா அப்படின்னா சத்தியமா இல்லை. யாராவது செத்தா போய் நிற்பாங்க, அவ்வளவுதான். அதே போல தமிழ்நாடு முழுமைக்குடைய 2013 டெட் எழுதிய ஆசிரியர் பெருமக்கள் இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கான், பணி நிரந்தர பணி கேட்டு. அவனுக்கு குறித்து ஊடகங்கள் பேச கிடையாது. அதே போல பகுதி நேர ஆசிரியர் பெருமக்கள் முழு நேரமா எங்களுக்கு வந்து பணி கொடுங்கன்னு பேசிட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க. அவங்க குறித்து பேச மின் ஊழியர்கள், இந்த போர்மென்னு சொல்லுவாங்க, அவங்க கொளத்தூர்ல ஸ்டாலினுடைய சட்டமன்ற அலுவலகத்தை முற்றுகிட்டு 1000 பேர் போராடி எங்களுக்கான பணி நிரந்தரம் கேட்டு போராடுறாங்க. அவங்களுக்கு எந்த ஊடகங்கள் பேசல. அதே போல 2014க்கு முன்னாடி ரிட்டையர் ஆன அரசு பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் அவங்க வந்து பென்ஷன் கேட்டு போராடி இருக்காங்க. அந்த பென்ஷன் வச்சா கல்யாணம் முடிக்கணும், அந்த பென்ஷன் வச்சா வீடு வாங்கணும், அந்த பென்ஷன் வச்சா பழைய லோன் அடைக்க சொல்லி பென்ஷன் கேட்டு போராடிட்டு இருக்காங்க. அது குறித்து இந்த ஊடகங்கள் விவாதம் பண்ணல. விவாதம் பண்ண வேண்டிய 1000 செய்தியை விட்டுவிட்டு யாரோ முகம் தெரியாத அடையாளம் தெரியாத ஒரு நபர் ஒரு ட்வீட் போட்டார்னா அவரை தேடி போய் நீங்க போறீங்களா, நீங்க வரவழைக்கப்படுறீங்களா? அப்ப என்ன நீங்க உங்களுடைய நடுநிலைமை என்ன இருக்குது? அப்ப நடுநிலைமைங்கிறது ஒண்ணு கிடையாது. முழுக்க இந்த ஊடகங்கள் திமுக சார்பில் நின்று கொண்டு திமுகவை எதிர்க்கக்கூடிய ஆட்களை வீழ்த்த துடிக்கிறது அப்படிங்கிறதா நம்ம வெளிப்படையா பார்க்கிறோம். இது எப்பவுமே இப்படிதான் இருந்திருக்கா, இல்லாட்டி இந்த ஒரு 4-5 இயர்ஸா தான் அந்த மாதிரி இருக்கா? இல்லையே, 2021க்கு முன்னாடி இப்படி இல்லையே. அதிமுக ஆட்சி மோசமான ஆட்சி என்பது எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதிமுக ஆட்சியில ஊடகங்களும் சரி ரொம்ப வெளிப்படையா பேசுவாங்க. பரிதாபங்கள் ஒரு சேனல் இருக்கு, கோவி சுதாகர். 2021க்கு முன்னாடி எத்தனை பொலிட்டிக்கல் சட்டையர் வீடியோ போட்டாங்க நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில. நான் ரெகுலராக பார்க்குறேன். ஸ்டாலின் மாதிரி, எடப்பாடி மாதிரி, மோடி மாதிரி, ஹெச் ராஜா மாதிரி ட்ரோல் பண்ணி நடக்கிற சம்பவங்களை வச்சு அவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எலெக்ஷனுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணாங்க. 2021க்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி த்ரெட்டிங் வந்துச்சு, நாங்கள் தான் வரப்போகிறோம், தூக்கிடுவோம்டான்னு சொல்லி தூக்கி உட்கார வச்சு பேசியிருக்கலாம். பிளாக்ஷிப் விலைக்கே வாங்கிட்டாங்க மொத்தமாக. விக்னேஷ்காந்த் வந்து அவ்வளவு காணொலிகளை வந்து கலைஞர் ஸ்டாலின் மாதிரி பேசியிருக்காரு. நான் ஒவ்வொரு வாரமும் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை சட்டையரா ஸ்டாலின் கெட்டப்பில் எடப்பாடி, மோடி, ஹெச் ராஜான்னு எவ்வளோ போட்டிருக்கோம். அவ்வளோ அழுத்தம். காவல்துறை என்னுடைய சேனலுக்கு ரிப்போர்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட நான் அப்போ ரிப்போர்ட் செய்யும்போது 1080 வீடியோ, வெறும் 16 வீடியோக்கு மட்டும் தான் ரிப்போர்ட் அடிக்கிறாங்க. 16 வீடியோ என்னென்ன வீடியோ தெரியும்ல? ஸ்டாலின் மாதிரி ட்ரோல் பண்ணி போட்டது, கலைஞர் மாதிரி ட்ரோல் பண்ணி போட்டது, உதயநிதி ஸ்டாலினை ட்ரோல் பண்ணி போட்டது, சாம்பிளுக்கு ஒரு மோடி வீடியோ வச்சுக்கோன்னு சொல்லி மோடியை ட்ரோல் பண்ணி போட்டது. இந்த ட்ரோல் வீடியோஸ் மட்டும் இருக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய கருத்து சுதந்திரவாதிகள் இவங்க. அப்புறம் 2021 வரைக்கும் அந்த யூடியூபர்ஸுக்கு கூட இன்னைக்கு வந்து பேச முடியல, சுதந்திரமாக பேச முடியல, முழுக்க தடை. அதான் வளராத வரைக்கும் விட்டுருவாங்க. கொஞ்சம் வளர்ந்து ஒரு லட்சம் வியூஸ் போகுது, ஒரு 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் அடைகிறான், அது தாக்கத்தை ஏற்படுத்துது, அது கிரிட்டிசைஸாக மாறுது, ரொம்ப நமக்கு வந்து அவன் வந்து அவனோட இது வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா அவனை வந்து உடனே த்ரெட்னிங் பண்ணுவாங்க, இல்லை வழக்கு போடுவாங்க, இல்லை சிறைப்படுத்துவாங்க, இல்லை ஆளை வச்சு மிரட்டுவாங்க, இல்லை இல்லாமாக்குவாங்க. இதுதான் அவங்களுடைய பாலிசி. ஊடகங்கள் இப்போ நாம் மிரட்ட முடியாது. கட்சியில் இருக்கிறோம், சீமானன் துணையாக இருக்காரு, மிரட்ட முடியலை. மிரட்டி பார்த்தாங்க, பயப்படலை. அப்போ என்ன பண்ணாங்க? வழக்கு போட்டாங்க. ஒரு வழக்கில் 11 வழக்கு, 3 முறை சிறை, 330 நாட்கள் வந்து சிறை, குண்டர் சட்டம். இப்போ திருப்பி கைது பண்ணாங்க, ரிமாண்ட் பண்ண முடியலை. ரிமாண்ட் பண்ண முடியலன்னொடனே ஃபோன் எடுத்து டேமேஜ் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு. அவன் பயப்பட மாட்டான், வழக்கு போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியல, ஜெயிலில் போட்டாலும் திருப்பி வெளியே வந்து திருப்பியும் பேசுகிறான். அவன் முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் பண்ணி விடுவான், அசிங்கப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஃபோனில் சம்மந்தம் இல்லாமல் சும்மா சாதாரணமாக நண்பர்களுக்குள்ள பேசிக்கிட்ட உரையாடலை கூட வெட்டி ஒட்டி சீமானன்னு ஒரு தம்பியாக ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளராக எனக்கு 1000 செய்தியில் பகிர்வாங்க. அதை நான் ஒவ்வொரு நிமிஷமும் கொஞ்சம் அழிச்சிட்டு முடியுமா? இப்போ நீங்கள் நேற்று காலையில் இரவு போட்டிங்க, தோழர் நாளைக்கு வந்து 12 மணிக்கு நான் வர்றேன் அப்படின்னு போடுறீங்க. நீங்கள் போட்ட உடனே கேப்ரியல் போட்டாரா,
Hi brother, I'm Gabriel. It's regarding the interview we have planned for tomorrow. At what time can come to your office? போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். போட்டோடனே நான் அழிக்க முடியுமா? எப்படி அழிப்பேனா? இல்லை போட்டோடனே நான் அழிக்க மாட்டேன். நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே பிரதர், நாளைக்கு காலைல 12 மணிக்கு வந்திருக்குன்னு சொல்கிறேன் போடுறேன். நான் ஒவ்வொரு முறையும் வந்து அழிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல எனக்கு. அது வேலை கிடையாதுல்ல. அப்படி சீமானன் சாதாரணமாக எனக்கு வந்து ஒரு கட்சியில் நடக்கிற நிகழ்வு குறித்து போடுறாங்க. போட்டதை புறத்தி நான் உட்காந்து அழிச்சிட்டு இருக்க முடியாது. அதை அழிச்சாலும் ரெக்கவரி பண்ணி எடுக்கக்கூடிய சாஃப்ட்வேர் அவங்க வச்சுருக்காங்க காவல்துறை. ஒரு திருட்டு ஃபோனை அபகரிப்பான்ல, பஸ் ஸ்டாண்டில் வந்து நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது யாராவது மது போதையில் இருந்தால் செல்ஃபோனை பறிச்சுட்டு போகிற மாதிரி காவல்துறை என்றது செல்ஃபோனை நீங்கள் செல்ஃபோன் எடுத்து வைங்களேன், இப்படி சும்மா வைங்களேன், சும்மா கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படி வர்றீங்க, ஒரு லாட்ஜ்லேருந்து வர்றீங்க, இப்படி பறிச்சா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பறிச்சா நான் நீங்கள் ஃபோனை கேட்டால் கூட நம்ம எடுத்து கொடுக்க மாட்டோம். சரி வக்கீல வழக்கறிஞர் கூப்பிடன்னு சொல்லலாம். பறிச்சாங்க ஃபோனை. டக்குன்னு எனக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி உங்களை கைது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கியிருந்தா இப்போ கூட ஓகே. நான் லாட்ஜ்லேருந்து இறங்கி வர்றேன், ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐ வராரு. நான் அவங்களும் குற்றாலத்தில் ரூம் போட வந்திருக்காங்க உங்களுக்கு. நான் தென்காசி தங்கியிருக்கேன். ரூம் போட வந்திருக்கான்னு பார்த்தா எடுத்த உடனே செல்ஃபோன் அப்படி பறிக்கிறாங்க. பறிச்சுட்டு தான் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுறோன்றாங்க. எதுக்கு சார் அப்படின்னு? இல்லை அது பேசிக்கலான்றாங்க. எஃப்ஐஆர் இருக்கான்னு கேட்குறேன். இருக்குது. 41 இயர்ஸ் சம்மன் வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கணும். எதுவுமே இல்லை. கைது பண்ணிட்டு எஃப்ஐஆர். ஒரு ஃபேக்கான கைது, ஃபேக்கான என்ன சொல்கிறது, ஃபோனை வந்து சீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அதனால தான் காவல்துறை நீதிமன்றம் வந்து என்னை ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னது காரணம் ரிமாண்ட் ப்ரொசீஜர் கடைபிடிக்கலை, சம்மன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி தான் நம்மளை வந்து ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதில் அவமானப்பட்டாங்க இவங்க. நீதிமன்றத்தில் அந்த வழக்கு அப்பட்டமான பொய் வழக்குன்னு சொல்லி நம்ம நிரூபிக்க போகிறோம். வழக்குக்கான தடை கேட்டு நம்ம போயிருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது முடிஞ்ச அளவுக்கு மிரட்டி பார்ப்பாங்க, சிறைப்படுத்தி பார்ப்பாங்க, முடியலன்னா டேமேஜ் பண்ணுவாங்க. அப்படி இந்த ஊடகவாளர்களை எதுக்கு பேச வந்தோன்னா, இந்த ஊடகவியலாளர் இருக்காங்க பார்த்தீங்களா, தமிழ்நாட்டுடைய ஆங்கர்ஸ், நெறியாளர்கள், முதன்மை செய்தியாளர்கள் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்னைக்கு திமுக தான் வேலை பார்க்குறான். அப்பட்டமாக நான் சொல்கிறேன். மரிதாஸ் அவர்கள் வந்து ஒரு காணொலியில் சொல்லியிருந்தாரு, நிறைய பேரோட பேரை குறிப்பிட்டு அது நேரத்தில் பெரிய சர்ச்சையாக மாறியது. நான் கூட மாரிதாஸ் அவர்களுக்கு எதிராக நான் காணொலி போட்டேன். நீங்கள் குணசேகரன் குறித்து இப்படி பேசாதீங்க, கார்த்திகை செல்வன் குறித்து இப்படி பேசாதீங்க, செந்தில்வேல் குறித்து இப்படி பேசாதீங்க, அவங்களாம் தமிழ்நாட்டுடைய செய்திகளை வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று. அத்தனை பேரும் வேலை போயிட்டான். வெளிப்படையாக தமிழ் கேள்வி செந்தில் வந்து நான் அண்டான்ட்டார். நான் அண்டாதான், நான் சொம்புல, திமுக சொம்புல, நான் திமுக அண்டான்ட்டார். அண்டாலையும் பழைய அண்டாது, நல்ல சப்பி போன அண்டாது, அது அண்டாவை மாறிச்சு. ஆனால் பல பேர் அண்டா ஊடகங்கள் இருக்கிறான். வேலை பார்க்குறது, சம்பளம் வாங்குறது வடநாட்டு முதலாளிகிட்ட. நீ தமிழ்நாட்டுடைய பெருமையான ஊடகங்கள் வடநாட்டு ஊடகங்கள் தான் இருக்குது, வடநாட்டு ஊடகங்கள்கிட்ட. ஆனால் விசுவாசம் திமுக குடும்பத்துக்கு. நீங்கள் அவங்களுடைய வார்த்தைகளை மட்டும் கவனித்து பாருங்கள். வார்த்தைகளில் விஷத்தை தடவி செய்தி வெளியிடுறான், விஷத்தை தடவி. அதுவும் குறிப்பாக தாவேகா, சீமான், அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக, திமுகவை எதிர்க்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கு நீங்கள் விசிகா குறித்து ஓராயிரம் செய்தி வரும், அதை பேசவே மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் குறித்து பேச மாட்டாங்க, அவங்க கூட்டணி கட்சிகள் குறித்து பேச மாட்டாங்க. திமுகவை எதிர்க்கக்கூடிய இந்த கட்சிகள் குறித்து, குறிப்பாக நாம் தமிழர், இப்போதைக்கு வந்து விஜய் அவர்களும் சேர்த்துக்கிட்டாங்க. அவ்வளவு விஷத்தை தடவி டேமேஜ் பண்ணுற வேலைகளில் இந்த ஊடகங்கள் இறங்கியிருக்குது. இது தமிழ்நாட்டுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும், தமிழ்நாட்டுடைய ஊடகத்துக்கும் பேர ஆபத்து அப்படிங்கிறதா நமக்கு சொல்ல வேண்டிய செய்தி. ரொம்ப நன்றி. நீண்ட ஒரு பேட்டி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி.